நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருப்போல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே, என் நினைவாயிருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீ. திரித்துவ கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப வேலையில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆஸ்வதிப்பாராக. கடவுளின் ராஜ்யத்தை நாம் தேட வேண்டும். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையே தேடல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கிறது. இந்த உலகத்துல வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு நோக்கத்திற்காக, ஏதோ ஒரு எண்ணத்திற்காக எதையோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறான். தேடல் நிறைந்த வாழ்க்கையில மனிதன் தேவைகள் சந்தித்தாலும், தேடினது கிடைத்தாலும், அந்த தேடல் என்பது மனிதனுக்கு முடிவு இல்லை. ஒன்றை தேடின பொழுது அது கிடைத்த உடனே மற்றொரு காரியத்தை தேட வேண்டும், மற்றொன்றை அவன் தேடி போக வேண்டும். அப்ப அந்த தேடல் எதை நோக்கி இருக்கிறது, எதை நாம் தேடுகிறோம் என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏன் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய தேடல்கள் உலக பிரகாரமாக இருக்கிறதுனால நம்மால் என்ன பண்ண முடியல, அந்த தேடலை நிறுத்த முடியல. நாம எந்த அளவிற்கு எவ்வளவு நேரம் எவ்வளவு காலங்கள் செலவழித்து நம்ம தேடினாலும் உலக பிரகாரமாக நம்ம தேடுகிறதுனால நம்முடைய தேடல் முடிவு இல்லை. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல நாம் என்ன தேட வேண்டும், எப்படிப்பட்டதை தேட வேண்டும்? அதை இயேசு ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, உலகத்துக்குண்டான காரியங்களை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க, எதை உண்போம் எதை உடுத்துவோம் என்று சொல்லி உலக பிரகாரமாக நாளை தினத்துக்காக நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அதை சொல்லிட்டு சொல்ற நம்ம எதை தேட வேண்டும், அதான் நம்ம பார்க்கிறோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள்ல இயேசு ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்போ கடவுளுடைய ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும். ஏனென்றால் அந்த கடவுளுடைய ராஜ்யம் நிலையானது, கடவுளுடைய ராஜ்யம் முடிவில்லாதது, கடவுளுடைய ராஜ்யம் நிரந்தரமானது. அவருடைய நீதி, அவர் மட்டுமே நீதிபரராக இருக்கிறார், அவர் மட்டுமே எப்போதும் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த கடவுளை நம்ம முதலாவது தேட வேண்டும். அப்ப முதலாவது நாம் கடவுளுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நம்ம தேடுகிற பொழுது நாம் தேடாத ஆசீர்வாதங்களை, நாம் எதிர்பார்க்காத ஆசீர்வாத நன்மைகளை கிருபையாக நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்ப இந்த நாளில இந்த தியானத்தில் வந்திருக்கிற நாம உலக பிரகாரமாக அல்ல, நம்முடைய தேடல்கள் உலக பிரகாரமாக இருக்கக்கூடாது, மாறாக கடவுளுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அதை தேடுகிற பொழுது கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் எதிர்பார்ப்பதற்கும் நாம் சிந்திப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரை விசுவாசித்து அவருக்குள்ளாக தொடர்ந்து வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம்
உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழுகிறோம் ஆகிய பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக நன்றி படைக்கிறோம். ஆம், இந்த ஜெப தியானத்திற்காக நாங்கள் கூடி உம்முடைய வார்த்தையை தியானிப்பதற்கு, உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நாங்கள் இனி வரக்கூடிய காலங்களில உலக பிரகாரமான தேவை நிமித்தமாக நாங்கள் தேடாதபடிக்கு, உலகத்துக்கு உண்டான காரியம் நாங்கள் தேடாதபடிக்கு, நிலையான வாழ்வு கொடுக்கிற உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியை தேடுகிற மக்களாக வாழ்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு அருள்பாவிக்க வேண்டும் மக்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியை தேடி அதன் வழியாக எல்லா ஆசீர்வாத நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆம், நல்ல சுவாமி, இந்த வேலையில கூட நாங்கள் செய்கிற வேலைகள், ஏறெடுக்கிற பயணங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்புவிக்கிறோம். நீர் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பாரும். எல்லாவற்றையும் கத்திர ஆசிரியம் எல்லாவற்றையும் நன்மையானதாக முடித்தி கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் காத்த எபினேசர் இனியும் காப்பாங்க திறமைகோடு கூட தொடர்ந்து என்னுடைய வாழ்வை நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் இறைமகன் இயேசுவை ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.